Hello everyone, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 1 6th லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல அகைல் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதோட பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த கான்செப்ட் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்கலாம். இதுவுமே அகைல் பிரின்சிபல்ஸ்க்கு ரிலேட்டட் கான்செப்ட் தான். அந்த அகைல் ப்ராசஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ இதுல எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அகைல் ப்ராசஸ்னா என்னன்னு எழுதிக்கோங்க, அடுத்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அகைல் ப்ராசஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இது லாஸ்ட் வீடியோ பார்த்ததுதான். அகைல் ப்ராசஸ் இஸ் ஏ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச் that focuses on flexibility, collaboration and continuous improvement. ஸோ அகைல் ப்ராசஸ்மே ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ற ஒரு மெத்தட் தான். இதுல என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு பிளானை ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு பிளானை ஃபாலோ பண்ணோம்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த பிளானை நம்ம ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். ஸோ அதனால என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராஜெக்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். இதுதான் அகைல் ப்ராசஸ். ஸோ இது மூலமா நமக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அடுத்து கொலாபரேஷன் இது ஒரு பீப்புள் சென்ட்ரிக் அப்ரோச். அதாவது நம்ம கஸ்டமர்ஸ், டெவலப்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கொலாபரேட் பண்ணி, அதாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணி தான் இந்த அகைல் ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அதனால இது கொலாபரேஷன் சொல்றாங்க. அடுத்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை நம்ம பிளானை சேஞ்ச் பண்ண நமக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சா அந்த ப்ராப்ளம்க்கு அதை மாத்தி நம்ம பிளானை சேஞ்ச் பண்றோம். ஸோ அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? இதுதான் அகைல் ப்ராசஸ். இட் அலோஸ் த டெவலப்மெண்ட் டீம்ஸ் டு ரெஸ்பாண்ட் குவிக்லி டு சேஞ்ச். ஸோ இப்பதானே பார்த்தோம் பிளெக்சிபிலிட்டின்னு. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வேகமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அகைல் ப்ராசஸ்ல. அண்ட் டெலிவர் வேல்யூ டு த கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம இப்படி வேகமா சேஞ்ச் பண்றது மூலமா என்ன ஆகுது, அந்த ப்ராப்ளம்ல இருந்து நம்ம ரிகவர் ஆகி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்க முடியுது. இதனாலதான் டெலிவர் வேல்யூ டு த கஸ்டமர்ஸ் சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் அன் ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ நம்ம கண்டினியூஸா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம் இல்லையா, அதனால இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் மெத்தட். ஸோ இதோட எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ஸோ எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் என்னன்னு கேட்டாங்கன்னா, அகைல் ப்ராசஸ் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் இதை வந்து எக்ஸ்பி ப்ராசஸ்னு சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோன் அகைல் ப்ராசஸ். ஸோ நம்ம சொன்னதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு அகைல் ப்ராசஸ் தான். இதுல என்ன பண்றாங்கன்னா, இதான் முக்கியமான டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் சின்ன டயக்ராம் தான், ஆனா இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதை டிரா பண்ணிக்கோங்க. என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளானிங், அடுத்து டிசைன், அடுத்து கோடிங்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை ரீஃபேக்டரிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து டெஸ்டிங், அடுத்து மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை மறுபடியும் நம்ம இதுல திரும்பி போய்க்கலாம். பிளானிங், டிசைன், கோடிங், டெஸ்டிங். நம்ம இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மறுபடியும் திரும்ப பிளான் பண்ணி, டிசைன் பண்ணி, கோட் பண்ணி, டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையும் நம்ம பிளான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா தான் இந்த ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கிறது. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாருங்க, இன் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் த கஸ்டமர் ஸ்பெசிஃபைஸ் த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் சிஸ்டம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கஸ்டமர் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த டெவலப்பர் அண்ட் கஸ்டமர் டுகெதர் ப்ரிப்பேர் ஏ ஸ்டோரி கார்டு இன் விச் கஸ்டமர் நீட்ஸ் ஆர் மென்ஷன்ட். ஸோ அப்படி கஸ்டமர் வந்து சொல்றப்பயே டெவலப்பரும் கஸ்டமரும் சேர்ந்து, ஸோ நம்ம கொலாபரேஷன் பார்த்தோம் இல்லையா, டெவலப்பரும் கஸ்டமரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி கார்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரி கார்டுல தான் கஸ்டமருக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். The development team then aims to implement the scenarios in the story card. ஸோ நம்ம ஸ்டோரி கார்டில் என்ன இருக்கு, கஸ்டமரோட நீட்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த நீட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ண போறோம். அதுக்காக தான் டெவலப்மெண்ட் டீம் ஒர்க் பண்ண போறாங்க. ஓகேவா? Then the development team breaks down the total work into small task. ஸோ அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே சின்ன சின்ன டாஸ்கா பிரேக் பண்ணி வச்சுப்பாங்க, சின்னதா பிரிச்சு வச்சுப்பாங்க. The estimated resources required for this task are calculated. ஸோ இப்போ சின்ன டாஸ்கா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு டாஸ்க்கும் எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிப்பாங்க. Then the software is released in small and frequent releases. ஸோ சாஃப்ட்வேர் வந்து சின்னதா திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. For accommodating new changes, new story card must be developed. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிளான் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா மறுபடியும் ஒரு புதுசா ஒரு ஸ்டோரி கார்டு கிரியேட் பண்ணி அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். எவாலுவேட் த சிஸ்டம் அலாங் வித் த கஸ்டமர். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம முடிக்க கஸ்டமர் கூட சேர்ந்து அந்த சிஸ்டம் எவாலுவேட் பண்றோம். ஸோ இதான் இந்த டயக்ராம்ல பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பிளான் பண்றோம். பிளானிங்ல தான் நமக்கு ஒரு ஸ்டோரி கார்டு வருது.
அதை வச்சு டிசைன் பண்றோம், அடுத்து கோடிங் பண்றோம், அடுத்து டெஸ்டிங் பண்றோம். டெஸ்டிங்ல வந்து கஸ்டமர்ஸ் கூட சேர்ந்து நம்ம டெஸ்ட் பண்றோம். அடுத்து மறுபடியும் ஏதாவது சேஞ்ச் தேவைப்படுச்சுன்னா மறுபடியும் ஸ்டோரி கார்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை டிசைன் பண்ணி கோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டே வரப்போறோம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ரொம்ப சிம்பிளானதான், நீங்க லைட்டா ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அடுத்து எக்ஸ்பி வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 5 வேல்யூஸ் இருக்கு. ஸோ இந்த 5மே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5 மட்டும் நீங்க ஒரு லைன் எழுதினா கூட போதும். ஸோ பாருங்க, எக்ஸ்பி வேல்யூஸ்ல ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன், எல்லாமே நம்ம பார்த்ததான் இருக்கும். கம்யூனிகேஷன், சிம்பிளிசிட்டி, அடுத்து ஃபீட்பேக், அடுத்து கரேஜ், அடுத்து ரெஸ்பெக்ட். ஸோ கரேஜ்னா வேற ஒன்றும் இல்ல, ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், அதான் கரேஜ்ங்கிறது. ரெஸ்பெக்ட்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா பண்ணி ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5மே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். தி எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அண்ட் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா வேற யாரும் கிடையாது, நம்ம கஸ்டமர்ஸ் இல்ல நம்மளோட டீம் இத மாதிரி இருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட சார்ந்து இருக்குங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம டெவலப்பர்ஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எக்ஸ்பி ப்ராசஸோட முக்கியமானது. நெக்ஸ்ட் சிம்பிளிசிட்டி. இந்த எக்ஸ்பி ப்ராசஸ்லயுமே நம்ம சாஃப்ட்வேர் வந்து சிம்பிளா இருக்கணும், அப்பதான் நம்மளால ஈஸியா சேஞ்சஸ்க்கு அகாமடேட் பண்ண முடியும். பாருங்க, the software design should be simple, the simplicity must be maintained while developing the project. So சிம்பிளா இருக்கணும், நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்றப்ப சிம்பிளா இருந்துட்டே இருக்கணும். ஓகேவா, இதான் சிம்பிளிசிட்டிங்கிறது. மூணாவது ஃபீட்பேக். The feedback for the software product can be obtained from the developers, customers and other team members. So developers வந்து customers வந்து இல்ல நம்ம மற்ற டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபீட்பேக் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இதான் கண்டினியூஸ் ஃபீட்பேக் மூலமா நமக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிட்டே இருக்கும். இதான் மூணாவது. நெக்ஸ்ட் கரேஜ். The team must recognize the future requirements and make changes as per the demand. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் தேவைப்படுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை சேஞ்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதுதான் கரேஜ்ங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட். By following the above XP values, the Agile team can win the respect of the stakeholders. ஸோ இந்த எக்ஸ்பி வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் வந்து நல்லா இருக்குன்னு நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதான் எக்ஸ்பி வேல்யூஸ் 5 இருக்கு. கம்யூனிகேஷன், சிம்பிளிசிட்டி, ஃபீட்பேக், கரேஜ், ரெஸ்பெக்ட். முடிஞ்சா. ஸோ இவ்வளவுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அகைல் ப்ராசஸ் என்ன எழுதிக்கிறீங்க, அடுத்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங். இது என்னென்ன இருக்கு, பிளானிங், டிசைன், கோட், டெஸ்ட். எந்த ஒரு பிளான்ல சேஞ்ச் வந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி மறுபடியும் பிளான்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கிறது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ முக்கியமான கொஸ்டின், அகைல் ப்ராசஸும் எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங்கும் யூனிட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.